வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் கட்சிகளுடன் இணைந்து பயணிக்க டக்ளஸ் பச்சை கொடி. இன்னும் அழைப்பு வரவில்லை என்றும் அவர் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தல் இவ்வருடம் சாத்தியமற்றது. அமைச்சர் நலிந்த ஜேதிச அறிவிப்பு. ராஜபக்சவுக்கும் மடரவுக்கும் இடையில் வித்தியாசமில்லை. நாள்தோறும் ஊழல் மோசடிகள் அதிகரிப்பு என்று சஜித் அணி பகிரங்க குற்றச்சாட்டு. வடக்கிலிருந்து படைகளை அகற்ற தமிழ் மக்கள் விரும்பவில்லையாம். இப்படி முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச கூறுகின்றார். லட்சியத்தை வெல்ல புலிகளுக்கு இனிமேலாவது வாய்ப்பு தாருங்கள். புனர்வாழ்வளிக்கப்பட்ட புலிகள் கட்சியின் தலைவர் இன்பராசா கோரிக்கை. மக்களின் ஆணையை அவமதிக்கும் ஒரு நடவடிக்கைதான் பிரஜாசக்தி. ஆலய வளையில் சுமந்திரன் விளக்கம். பிப்ரவரி 4 கருநாள் பேரணிக்கு சகலரும் ஆதரவு தர வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அழைப்பு. புதிய அரசமைப்பு உருவாக்கம் வெறும் அறிவிப்பாகவே உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. யாழ்ப்பாண நகரை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் உரிய நடவடிக்கை. அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு. நியூட்டனின் 3ஆம் இயக்க விதியை முன்னரே கூறியவர் திருவள்ளுவர். ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இணைந்து பயணிக்க தமிழ் கட்சிகளிடமிருந்து அழைப்பு வந்தால் அதை சாதகமாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்பதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் நலனை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 1994ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தேன். கடந்த பொதுத் தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளேன். அதை நான் ஒரு சறுக்கலாகவே கருதுகின்றேன், தோல்வியாக அல்ல. வருங்காலத்தில் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்றுள்ளார். தனது அண்மைய கைது குறித்து கருத்து தெரிவித்த அவர், என் கைது தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதனால் இது தொடர்பாக மேலதிகமாக எதுவும் கூற விரும்பவில்லை. எனினும் நீதி வெல்லும், உண்மை விரைவில் வெளிவரும் என நம்புகின்றேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சக தமிழ் கட்சிகளுக்கும் எனக்கும் இடையில் நேச முரண்பாடே உள்ளது, பகைமை இல்லை. எனினும் சில தமிழ் கட்சிகள் என் மீது காழ்ப்புணர்ச்சி அரசியலுடன் பயத்தின் அடிப்படையில் செயற்படுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா என்பது குறித்து உறுதி இல்லை என குறிப்பிட்ட அவர், எனினும் அரசு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது நல்லது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனது கட்சியை மேலும் செழுமைப்படுத்தி வலுப்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்வதே எனது பிரதான நோக்கம் என்றும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்துவது சாத்தியமற்றது. இருப்பினும் தேர்தலை நடத்துவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்ற குழு கூட்டம் ஒன்றின் பின்னர் வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சர் நலிந்த ஜேதிச சந்தித்துள்ளார். அப்போது மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும். அதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி முரண்பாடற்ற தீர்வை எடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றது. டித்வா புயல் தாக்கத்தின் பின்னர் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தூய்மையான அரசியல் ஒன்றை ஏற்படுத்துவதாக ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசில் இருப்பவர்கள் தற்போது நாளுக்கு நாள் ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்டு வருகின்றார்கள். ராஜபக்ச குழுவுக்கும் அனுரகுமாரவின் குழுவுக்கும் இடையில் வித்தியாசமில்லை. இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோசன் பாதுக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் காரியாலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், நாட்டை ஆட்சி செய்து வந்த அனைவரும் ஊழல் மோசடிக்காரர்கள் எனவும் தூய்மையான அரசியல் ஒன்றை கட்டியெழுப்ப அதிகாரத்தை வழங்குமாறும் தெரிவித்தே இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. இந்த அரசு ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்தில் மக்கள் உணரும் வகையில் எதனையும் செய்யவில்லை. அதே நேரம் அரசில் இருப்பவர்கள் நாளுக்கு நாள் ஊழல் மோசடி சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டு வருகின்றார்கள். அமைச்சர் நலிந்த ஜேதிச கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவரின் வங்கிக் கடன் அட்டையை பயன்படுத்தி இந்தியாவில் வைத்து 1 மில்லியனுக்கு பொருட்கள் கொள்வனவு செய்துள்ளார் என்று குற்றஞ்சாட்டப்படுகின்றது.
அவ்வாறு இல்லையென்றால் முடியுமானால் அவர் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும். ஊழல் மோசடி தொடர்பில் இவர்களுக்கும் ராஜபக்ச குழுக்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றதா என கேட்கின்றோம். சுங்கத்தில் இருந்து கொள்கலம் விடுவிக்கப்பட்டது முதல் தற்போது தரங்குறைந்த நிலக்கரி இறக்குமதி வரை பாரியளவில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் அரசு அனைத்து விடயங்களையும் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தி தப்பித்துக் கொள்ளும் நடவடிக்கையை கையாண்டு வருகின்றது. இந்த நிலையில் தற்போது நிர்பா அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அளித்த வாக்குறுதியின் பிரகாரம் அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அடங்கிய காசோலையை ஜனாதிபதி கையளித்திருந்தார். ஆனால் அந்த காசோலைகளை பெற்றவர்கள் வங்கியில் கொடுத்த போது அந்த வங்கி கணக்குகளில் பணம் இல்லை என தெரிவித்து அந்த காசோலைகள் மீள பெறப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு 17 காசோலைகள் மீள திரும்பப்பட்டிருக்கின்றன. ஆனால் அனுராதபுரம் பிரதேச செயலாளர் இதனை நியாயப்படுத்தும் வகையில் காசோலை வழங்கப்பட்டவர்களின் காணியின் உண்மையான உரிமையாளர்கள் அவர்களா மற்றும் இன்னும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடவில்லை, அதனால் தான் காசோலைகளை வங்கியில் இட வேண்டாம் என நாங்கள் தெரிவித்தோம் என தெரிவித்துள்ளார். பிரதேச செயலாளரின் கூற்றின் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியிருப்பது அவர்களின் காணிகளின் உரித்து தொடர்பில் உறுதிப்படுத்தப்படாத ஒப்பந்தம் செய்து கொள்ளாத காசோலையாகும். அப்படியானால் ஜனாதிபதி அதிகாரபூர்வமற்ற காசோலைகளையே வழங்கியிருக்கின்றார். அனுபவம் இல்லாமையே இதற்கு காரணமாகும். அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முடியாது என நாங்கள் ஜனாதிபதி தேர்தலின் போதே தெரிவித்திருந்தோம். தற்போது அது உண்மையாகி வருகின்றது. அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டுக்கூரை தகரம் ஒன்றுக்கு 10 லட்சம் வழங்குவதாக அறிவிப்பு செய்த போது அவரால் ஒருபோதும் முடியாது என்பதை உணர்ந்து கொண்டோம். அதேபோல் ஜனாதிபதியின் அமைச்சர்கள் தற்போது ஊழல் மோசடியில் சம்பந்தப்பட்டு வருவதனால் நாடு அராஜக நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள இராணுவ முகாம்களை முழுமையாக அகற்றுவதற்கு தமிழர்களுக்கு விருப்பமில்லை. அவை இருப்பதே தமக்கு பாதுகாப்பு என அவர்கள் கருதுகின்றனர். இவ்வாறு முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கையின் அண்மைக்கால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ளார். இதன்போதே வடக்கு மாகாணத்தில் உள்ள தமிழர்கள் இராணுவ முகாம்களை தமது பாதுகாப்புக்காக கருதுகின்றனர். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தைப்பொங்கல் விழாவுக்காக யாழ்ப்பாணம் சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களின் மனங்களில் பிரிவினையை விதைத்துள்ளார். சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் என காண்பிக்க முனைந்துள்ளார். தமிழர்களின் வாக்குகள் ஏனைய ஜனாதிபதிகளை விட ஜனாதிபதி அனுரவுக்கே அதிகமாக கிடைத்தன. எனவே சிங்கள மக்களை காட்டுக் கொடுத்தாவது வடக்கை திருப்திப்படுத்த வேண்டுமென்று ஜனாதிபதி அனுர எண்ணுகின்றார். வடக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல, தெற்கிலும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலான வகையில் முகாம்களை அகற்றக்கூடாது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியின் ஆட்சி காலத்தில் முகாம்களின் எண்ணிக்கையை நாமும் குறைத்தோம். ஆனால் முற்றாக நீக்காமல் தேவையானவற்றை தக்க வைத்தோம். ஏனெனில் இராணுவ முகாம்கள் அவசியமானவை. சில தமிழ் அரசியல்வாதிகள் வலியுறுத்தினாலும் வடக்கிலிருந்து படைகளை முழுமையாக வெளியேற்ற அங்குள்ள மக்கள் விரும்பவில்லை. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அளவு படைகள் இருக்க வேண்டும். தேவையானவைதான் வடக்கில் உள்ளன, அவற்றை அகற்றக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் இலட்சியத்தை வெல்ல இனிமேலாவது போராளிகளை ஆதரிக்க வேண்டுமென்று புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கானா இன்பராசா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், தமிழ் மக்களுக்கான அரசியல் ரீதியிலான போராட்டம் 75 வருடங்களையும் தாண்டி நிற்கின்றது. ஆனால் இதுவரை எமது அரசியல் ரீதியிலான அபிலாசைகளை வென்றெடுத்துள்ளோமா என்ற கேள்வியும் இனியும் வென்றெடுக்க முடியுமா என்ற சந்தேகமே இருக்கின்றன. காலாகாலமாக சிங்கள பேரினவாதம் எம்மை ஏமாற்றியதை விட எமக்கு வாக்குகளால் வந்த தமிழ் அரசியல்வாதிகளே எமது மக்களை கூறு போட்டு சின்னா பின்னமாக்கி அரசியலால் அனாதைகளாக்கி இன்று மக்களே வீதியில் இறங்கி போராடும் அளவிற்கு ஏமாற்றத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள். எமது தேசிய தலைவரின் 35 வருடங்களுக்கு மேலான ஆயுத போராட்டத்தில் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக நாமும் இணைந்து போராடியிருக்கின்றோம். நாங்கள் எமது தேசிய தலைவரோடு தோளோடு தோள் நின்று மரணித்த மாவீரர்களின் லட்சிய பாதையின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இன்று ஜனநாயக ரீதியில் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு துணிந்துள்ளோம். போராட்டத்தையும் போராளிகளையும் வைத்து அரசியல் செய்யும் எமது அரசியல்வாதிகள் இன்று சுகபோக வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மனைவி பிள்ளைகளை வெளிநாடுகளில் பாதுகாப்பாக இருத்திவிட்டு இங்கு அரசியலுக்காக மாத்திரம் அவர்கள் செயற்படுகின்றார்கள். இவ்வாறான அரசியல்வாதிகள் இதுவரை தங்களுக்கான சொத்துக்களை சேர்த்தார்களே தவிர எமது மக்களுக்கு எள்ளளவிலான எந்த ஒரு விடயத்தையும் முன்னெடுக்கவில்லை. இந்த நிலையில் தான் கொண்ட லட்சியம் கொண்டதான கொள்கை வீரனின் காலடி மண்ணிலே நின்று
போர்க்கொடி தூக்கிய போராளிகள். எமது தேசிய தலைவருக்கு எந்த விதத்திலும் துரோகமிழைக்காமல் 2009 இறுதி வரைக்கும் உறுதியாக நின்று வந்த போராளிகள் நாங்கள். அதே வழியில் இன்று ஜனநாயக ரீதியில் எமது மக்களுக்காக முன் வந்துள்ளோம். புலம்பெயர் உறவுகள் இதனை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் தாயகத்தில் உள்ள உறவுகளிடம் முன்னாள் போராளிகளுக்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்ற நிலையை வலியுறுத்த வேண்டும். எனவே எமது மக்கள் உங்கள் வாக்கு மூலம் புலிகளை உயரிய சபைகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதன் மூலமே அங்கே உள்ள எலிகளை நடுநடுங்க வைக்க முடியும். போராட்டத்தை கூறு போட்டு லட்சியத்தை மண்ணோடு மண்ணாக்கி கொண்டு ஒரு நாடு இரு தேசம் என்ற போலி வேடங்களை அணிந்து இறுதி யுத்தத்தின் ஒரு சாட்சியங்களை கூட வெளிநாடுகளுக்கு சென்று சொல்லாத தேசியவாதிகள் இன்று சமஷ்டி என்ற இந்தியாவின் காலடியிலும் ஒரு நாடு இரு தேசம் என்று புலம்பெயர் தேசங்களுக்கும் சென்று வருகின்றார்கள். இதே நிலை தொடருமானால் கடந்த காலங்களில் அல்பர்ட் துரையப்பா, லக்ஷ்மன் கதிர்காமன், நீலன் திருச்செல்வம் கூட்டமைப்பில் ரா சம்பந்தன், சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் எமது போராட்டத்தை மழுங்கடிப்பது போன்று அதே வழியில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் உலகெங்கும் பொய்ப்பிரச்சாரம் செய்து மக்களிடமிருந்தும் புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்தும் நிதிகளை பெற்று வேறு ஒரு நிகழ்ச்சி நிரலில் நின்று செயற்பட்டு வருகின்றார்கள். இதனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இன்று தேசியம் பேசும் அத்தனை பேரும் எமக்கு துரோகம் செய்தவர்களே. நாங்கள் மீண்டும் மீண்டும் எமது மக்களிடம் கேட்பது போராளிகளுக்கான வாய்ப்பினை தர வேண்டும். காலாகாலமாக புலிகள் அரசியல் ரீதியாக தோற்றுப்போகும் விடயம் நடக்கக்கூடாது. இவ்வாறு தோற்பது எதிரிகளுக்கே வெற்றி. இதன் மூலம் விடுதலை புலிகளை மக்கள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாகவே வெளிப்படுத்துவார்கள். அதன் மூலம் புலிகள் மக்கள் அமைப்பு என்பதை தாண்டி ஒரு பயங்கரவாத அமைப்பு என்ற நிலைப்பாட்டுக்கு இன்னும் உறுதித்தன்மையை ஏற்படுத்திவிடும். எனவே புலம்பெயர்ந்த உறவுகளே, உங்களது ஆலோசனைகள், நிதி உதவிகள், மக்கள் ஆதரவுகள் போராளிகளுக்கு தேவை. இந்த முறை நீங்கள் எமக்கு வழங்கும் ஆதரவின் மூலமே நாங்கள் ஒரு வெற்றியை காணலாம். எமது பலம் என்னவென்பதை மீண்டும் இந்த உலகிற்கு ஜனநாயக வழியில் வெளிப்படுத்த வேண்டும். போராளிகள் ஒதுங்கி நிற்பதென்பதும் மாவீரர்களுக்கு செய்யும் ஒரு வகையான துரோகமையாகும். எனவே எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் போராளிகளை முன்னிறுத்துவதற்கான முனைப்புகளை மேற்கொண்டு வருகின்றோம். மாற்றம் என்று சொல்லி வந்த தற்போதைய அரசாங்கமும் இதுவரையில் தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பிலும் தமிழின அழிப்புக்கான நீதி மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி, அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரம், வடக்கு கிழக்கில் இடம்பெற்று வரும் அத்துமீறிய நில ஆக்கிரமிப்புகள் தொடர்பில் எதுவித கரிசனையும் இல்லாமல் இருக்கிறது. எதிர்வரும் பிப்ரவரி 4 நடாத்தும் கருநாள் போராட்டத்திற்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி சார்பில் எமது முழுமையான ஆதரவினை வழங்குவதுடன் போராட்டங்களில் எமது கட்சி உறுப்பினர்களையும் பொதுமக்களையும் கலந்து வலுச்சேர்க்குமாறு உரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் மக்களுக்கான எந்தவொரு விடயத்திலும் முன்னாள் போராளிகள் ஒருபோதும் பின்னிற்க மாட்டார்கள். அன்றும் இன்றும் என்றும் எமது மக்களுக்காக போராளிகளாகிய நாம் முன்னிற்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட பிரஜாசக்தி முறைமை மக்களுடைய ஆணையை அவமதிக்கும் ஒரு செயல் என தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று ஆலியாவளே சக்தியம்மன் ஆலய அன்னதான மண்டபத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், குடிமக்கள் மத்தியில் தங்களுடைய கட்சியை கொண்டு வந்து பொருத்துவதற்காக நாட்டில் ஒரு கட்சி ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளை அதற்கு மாற்றீடாக இந்த பிரஜாசக்தியை கொண்டு வருகின்றார்கள். அண்மையில் பருத்தித்துறை பிரதேச சபையில் பிரஜாசக்திக்கு எதிரான விவாதத்தில் எமது உறுப்பினர்கள் சிறப்பாக செயற்பட்டார்கள். அவர்களை பாராட்டுகின்றேன். நாங்களே இந்த பிரஜாசக்தி முறையை எதிர்க்கின்றோம் என்றால் நீங்கள் எல்லாம் வாக்களித்து மக்களுடைய வாக்கு பலத்தாலே மக்கள் அமைத்திருக்கின்ற உள்ளூராட்சி என்ற சபையை கைவிட்டு அதற்கு பதிலாக தங்களுடைய பிரஜாசக்தியை கொண்டு வந்து புகுத்துவதை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபைகள் கண்டிக்கின்றன. நாங்கள் பிரஜாசக்தி அமைப்பை கண்டிக்கின்றோம் என்பது இங்கே வருகின்ற அபிவிருத்திகளை வேண்டாம் என்று சொல்வதல்ல. அபிவிருத்தி மக்களுடைய அபிவிருத்தியாக இருக்க வேண்டும். மக்கள் தீர்மானிப்பதுதான் அதற்குரிய உகந்த அபிவிருத்தி. மக்கள் தீர்மானிப்பதுதான் அபிவிருத்தி என்பது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தான் அந்த அபிவிருத்தியை தீர்மானிக்க வேண்டும். அதுதான் பிரஜாசக்தியாக இருக்க வேண்டும். மக்களிடத்தில் இதனை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். நாங்கள் அபிவிருத்திகளுக்கு எதிரானவர்கள் அல்லர். அபிவிருத்திகள் சரியான முறையில் சரியானவர்களால் மக்கள் பிரதிநிதிகளால் செய்யப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது பிரஜாசக்தி கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள கருநாள் பேரணிக்கு அனைத்து தரப்புகளும் பங்கேற்று வலுச்சேர்க்க வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினர், முகாமைத்துவம் மற்றும் வணிகபீட மாணவர் ஒன்றியத்தினர் இதற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். மேலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகளும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவளிக்க அழைப்பு விடுத்தனர்.
இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதியை கருநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் போராட்டத்தை நடத்த தீர்மானித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சில தினங்களாக அதற்கு பொதுமக்களை அணிதிரட்டி வலிச்சேர்க்கும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள், தமிழர் தேசத்தினுடைய கரிநாள் என அங்கீகரித்து வடக்கு கிழக்கு ரீதியான பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் சமூகமாகவும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடைய சங்கமும் இணைந்து பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் என பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவின் அடிப்படையில் இந்த ஒரு பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் மேற்கொள்வதற்காக முடிவெடுத்துள்ளோம். இந்த போராட்டமானது கிளிநொச்சியிலே காலை 10 மணி அளவில் இந்த போராட்டமானது ஆரம்பமாக இருக்கின்றது. அதேபோல மட்டக்களப்பு மாவட்டத்திலும் காலை 11 மணி அளவில் இந்த போராட்டமானது ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த போராட்டத்தினை வலிச்சேர்க்கின்ற முகமாக நாங்கள் வடக்கு கிழக்கு ரீதியாக நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். குறிப்பாக யாழ் மாவட்டம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டம், அதே போன்று திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை என நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த அரசினுடைய காலப்பகுதியிலே எவ்வாறான அபகரிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அறிந்திருந்தோம். உண்மையில் நாங்கள் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆட்சிகள் மாறிக்கொண்டு வருகின்றது. ஆனால் அரசு எந்த அரசும் தமிழ் மக்கள் மீதான ஒரு கரிசனையினை காட்டுவதாக தெரியவில்லை. 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கின்றது. ஆனால் சுதந்திரம் கிடைத்தாலும் தமிழர்களுடைய வாழ்க்கை என்பது, அவர்களுடைய போக்கு என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. இதற்கு சிறந்த உதாரணமாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடும் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீதான இனவழிப்பு என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக 30 ஆண்டு காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை இந்த அரசு. அதே போன்று திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலும் இப்பொழுது புதிதாக கிவிலோயா திட்டத்தினை அறிமுகப்படுத்துகின்றார்கள். வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு புவியியல் சார்ந்த ஒரு புள்ளியாகவே காணப்படுகின்றது இந்த கிவிலோயா. கிட்டத்தட்ட 13,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு நோக்கமாகவே இது காணப்படுகின்றது. அதே போல பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் ஒழிப்போம் என்றார்கள் இந்த அரசு. ஆனால் இந்த அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்காது இப்பொழுது புதிதாக PSTA என்கின்ற புதிய வகை ஒரு சட்டத்தை அமல்படுத்தி ஒரு மோசமான ஒரு சட்டமாக இது காணப்படுகின்றது. இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. பௌத்த தொல்லியல் அபகரிப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் தையிட்டி விகாரையை சொல்ல முடியும். திருகோணமலை புத்தர் விவகாரத்தை பற்றி நாங்கள் சொல்ல முடியும். எங்களுடைய வரலாறு எங்கே செல்கின்றது? எங்களுடைய நிலங்களை நாங்கள் இழக்கின்றோம். எங்களுடைய சமயத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த பல்வேறுபட்ட தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகள், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்களுக்கான நீதி கிடைச்சதா? இதுவரைக்கும் அவர்கள் வீதிகளில் இறங்கி 2500க்கு மேற்பட்ட நாட்களுக்கு மேலாக இருந்து போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தார்கள். மழை வந்தது, வெயில் வந்தது, இப்படி பல்வேறுபட்ட துன்பங்களை கடந்து பல்வேறுபட்ட இயற்கையினுடைய சீற்றங்களின் மத்தியிலும் அவர்கள் போராட்டத்தை வீதியில் இறங்கி போராடினார்கள். அவர்களுக்கான தீர்வு கிடைத்ததா? தீர்வு கிடைக்கவில்லை. தீர்வு கிடைக்கும் என்றார்கள். இந்த அரசு, எந்த விதமான அரசும் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதில் முறையாக செயற்படவில்லை. ஆகவே அவர்கள் போராடிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசு தொடர்ச்சியாக வடகிழக்கு தாயக பூமியிலே, எங்களுடைய தாயக பூமியிலே தொடர்ச்சியாக இந்த அரசானது தன்னுடைய ஆக்கிரமிப்பு செயல்களை மேற்கொண்டு வருகின்றது. எங்கே சுதந்திரம் கிடைக்குது? 1948ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 4ஆம் தேதி சுதந்திரம் கிடைத்தது சொல்லி நாங்கள் சுதந்திர தினத்தை இந்த ஆண்டும் கொண்டாடுவதா? இல்லை, எங்களுக்கு நாங்கள் சுதந்திர தினம் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் சொல்லி எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல, நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து அழுது கொண்டிருக்கிறதா? இத்தகைய பல்வேறுபட்ட காரணங்களின் மத்தியில் தான் நாங்கள் இந்த தமிழ் சமூகமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். எனவே அனைத்து தரப்புகளும், குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கின்ற அனைத்து தரப்புகளும், பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் மற்றும் மாணவர்கள், இளைஞர்கள் என பல்வேறுபட்ட அரசு சார்பற்ற
கட்சிகளும் எவ்விதமான பேதமின்றி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்டமானது காலை 10 மணி அளவில் கிளிநொச்சி மண்ணில் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த போராட்டத்துக்கான பேருந்து வசதிகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழகத்தில் இருந்தும் பேருந்துகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. ஜாழ்ப்பாண டவுனில் இருந்தும் இந்த பேருந்து வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விவரங்கள் நாங்கள் பின்னே அறிவிப்போம். எனவே அனைத்து தரப்புகளும் இந்த போராட்டத்தில் இணைந்து வலிச்சேர்க்குமாறு உங்களை நாங்கள் பணிவன்புடன் மாணவர் சமூகமாகவும் பொது அமைப்புகளாகவும் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடைய சங்கம் சார்பாகவும் சிவில் அமைப்புகள் சார்பாகவும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நான் சிவபாதம் விளங்குவதை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி. நாங்கள் கதைப்பது என்னென்று சொன்னால், எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை சுதந்திரமடைந்த நாள். இன்று இல்லை, அந்த அண்டு நாள் துவக்கம் இன்று நாள் வரையும் இன்றை வரையும் தமிழர்களுக்கு சுதந்திரம் அல்ல, கரிநாளாகத்தான் பிரகடனப்பட்டுள்ளது. எங்கள் போராட்டம் கிளிநொச்சியிலும் வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழக சமூகம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், சிவில் சமூகங்கள், அமைப்புகள், விளையாட்டுக் கழகங்கள் அனைவரும் இந்த எங்கள் போராட்டத்தில் எந்தவித பேதமின்றி இல்லாமல் எங்கள் போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கமும் பல்கலைக்கழக மாணவர்களுமாக நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். எங்கள் போராட்டத்திற்கு நீங்கள் வலி சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்கின்றோம். இத்தனை கால வருஷமாகவும் 16 வருட காலமும் முடிந்துவிட்டது. எங்களுக்கு நடந்த இந்த யுத்தத்தில் நாங்கள் பாரிய சந்திப்பை நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். கொத்தாக எங்கள் மக்கள் கொல்லப்பட்டதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தசையும் எலும்புகளுமாய் தொங்கினத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட பிள்ளைகளை சரணடைய சொல்லி குடும்பமாகவே சரணடைந்து ஒரு குடும்பத்தில் 4 பேர், ஒரு குடும்பத்தில் 5 பேர், ஒரு குடும்பத்தில் 3 பேர், அப்படியே குடும்பமாக சரணடைந்தவர்கள் ஒருவருக்குமே நீதி இல்லை. இந்த வீதியாக பிடிச்சவர்களுக்கோ காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கோ ஒருவருக்கும் இவ்வளவு காலத்திலும் ஒரு நீதி இல்லை. நாங்கள் இவ்வளவு காலம் ரோட்டிலே அழுது புரண்டு கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு எந்தவித இந்த அரசு ஒவ்வொரு அரசும் வந்து இப்படியே ஏமாற்றத்துடன் நாங்கள் இருக்கின்றோம். இந்த அரசு எங்களிடம் வாக்கு கேட்கும்போது இந்த அரசு என்ன கூறிவிட்டு வாக்கு கேட்டார்? வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தில் எனது அம்மா என் அண்ணன் காண இல்லை, என் அம்மா என் கதவு தட்டி சத்தம் கேட்டாலும் என் புள்ள வந்துட்டானா என்ற ஒரு ஆதங்கத்தில் கதவை திறந்து ஓடி வருவார். அந்த ஒரு ஆதங்கம் எனக்கு விளங்குது. இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், இந்த கடத்தி செல்லப்பட்டவர்கள், அவர்களின் ஆதங்கம் இப்படி அந்த மூலம்தான் என் அம்மா எனக்கு அதை இப்படி சொல்லி வந்தபடியினாலே எனக்கு அதை பற்றி அவ்வளோ விவரம் தெரியும் என்று கூறியிருந்தார். இப்போது நாங்கள் இவ்வளோ காலமும் நாங்கள் போராடி கொண்டு வந்தனாங்க. எங்களுக்கு சொன்ன வார்த்தையில் எந்த வார்த்தையுமே எதுக்குமே எங்களுக்கு ஒரு தகுதி இல்லாத ஆக்களாயே நாங்கள் இருக்கின்றோம். இன்னமும் நாங்கள் இவ்வளவு காலத்திலும் இன்னும் நாங்கள் விடப்போவதில்லை. எங்களோட போராட்டம் மீண்டும் தொடரும். எங்களுக்கு எப்போ இந்த இலங்கை உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கலாம், எங்களுக்கு கருநாள் தான், எப்போவுமே கருநாள் தான். எப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எப்போ விமர்சனம் கிடைக்குதோ அப்போதான் எங்களுக்கு நிம்மதியாக நாங்கள் இருப்போம். நாங்கள் ரோட்டாய், நாங்கள் இடமாய், நாங்கள் ஜனாதிபதி செயலாளத்துக்கு கூட நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்கள் பிள்ளைகளை எங்கள்கிட்ட ஒப்படையுங்கள், எங்களோட பிள்ளைகளை எங்கள்கிட்ட தாருங்கள். நாங்கள் எங்களோட பிள்ளைகளோடு நாங்கள் இருந்து வாழ வேண்டும். அவர்கள் எங்களோட புருஷன்மாரை இழந்தவர்கள், கணவன்மாரை இழந்தவர்கள், மனைவிமார் ஒன்றாக வாழ வேண்டும். தாய்மார் எங்களோட பிள்ளைகளை ஐயோ எங்களோட தாருங்கள். நாங்கள் சாக முன்னம் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் கண்ணில் காண வேண்டும். நாங்கள் எங்களோட பிள்ளைகளை எங்களுக்கு கொல்லி வைக்க வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்கு அந்த ஒரு உணர்வை எங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாமலே இருக்கின்றது. எங்களோட பிள்ளை எனது குடும்பத்திலே 5 பேர்
பட்டுவாகலே சரணடைந்தவர்கள், அதே போல நூற்றுக்கணக்கான பெற்றோரும் 40க்கும் மேற்பட்ட சிறார்களும் எல்லாரும் ஒன்றாகத்தான் சரணடைந்தவர்கள். இன்னுமே எங்களுக்கு அந்த பதிலும் இல்லை. எங்களுக்கு இந்த ஜனாதிபதியை நாங்கள் கும்பிட்டு கேட்குறோம். ஜனாதிபதியால் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் எந்த ஒரு ஜனாதிபதியும் வந்து எங்களுக்கு கண் துடைச்சிட்டு போனவர்கள் அல்லாது நாங்கள் இப்போ சர்வதேசத்தை தான் நாங்கள் மண்டியிட்டு நிற்கணும். சர்வதேசம் எங்களுக்கு இந்த எங்களோட பிள்ளைகளை கண்டுபிடிச்சு தர வேண்டும். எங்களுக்கு இந்த விடயத்தை ஒழுங்காக கலைக்க வேண்டும். சர்வதேசத்தில் இருக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறார்களே, இந்த புலம்பெயர்ந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு காலத்தில் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு அரசாங்கத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருமா நீங்கள் கலைக்க வேண்டும். நீங்கள் எல்லா உதவியும் செய்கிறீர்கள் தானே. இந்த அரசாங்கம் அங்கே வந்து போறவர் தானே. நீங்கள் குவியறீங்கள், கை கொடுக்கிறீர்கள், செல்வி எடுக்கின்றீர்கள். ஆனால் எங்களை பற்றிய இது ஒன்றும் இல்லை. எங்களால் உங்களுக்கு அங்கே இந்த மாதிரியான இருக்க வேண்டிய நிலையும் உங்களுக்கு நன்றாக வாழ வேண்டிய நிலையும் உங்களுக்கு கிடைத்துள்ளது. நீங்கள் அதை உற்சாகமாக நீங்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இவர்களுக்கு சொல்லி உரைக்க வேண்டும். இவர்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சரணடைந்தவர்களுக்கு என்ன கதி? அவர்கள் நிற்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு அவர்கள் உரிய கேட்கிறதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் புலம்பெயர்ந்த மக்களாகிய நீங்கள் நிம்மதியாக வாழுகின்றீர்கள். நாங்கள் இங்கே நடந்து ரோட்டு அலையிறோம். எங்களால் நீங்கள் அங்கே போக வேண்டிய வந்தது. நீங்கள் இதை எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் இந்த விடயத்துக்கு அந்த மனைவியார் இந்த கண்ணீர் ஊற்றுறினம், அந்த பிள்ளைகள் இந்த கண்ணீர் விடுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் விமர்சனம் வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்பவுமே அவர்கள் நீங்கள் இதை துவங்கிட்டீர்கள் என்று அவர்களும் ஒரு காது கொடுத்து கேட்பார்கள், கவனத்தில் எடுப்பார்கள். நீங்கள் எல்லாரும் மௌனமாக இருந்தீர்களானால் இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் அனைவரையும் சிதறிந்தான் போவோம். அனைவரும் உயிரோடு இருக்க மாட்டோம். ஒவ்வொரு இளைஞர்களையும் பிடிச்சு ஒவ்வொரு இளைஞர்களையும் பிடிச்சு சிறையில் வச்சு இந்த 30-31 வருஷமாக இந்த சிறையில் உள்ளார்கள். இந்த தமிழ் மக்களுத்தானே தமிழ் மக்களாகியவர்கள்தான் இளைஞர்களையும் வச்சு வாட்டி நோயாட்பட்டு இறந்தவர்களும் இருக்கிறார்கள். பொல்லூண்டிய காலத்திலும் இருக்கின்றார்கள். அவர்களை விடுதலை செய்யுங்கள். இனியாவது இந்த சுதந்திர தினத்திலேயாவது அவர்களையும் விடுதலை செய்யுங்கள். அவர்கள் கிடந்து தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். இத்துடன் எங்களோட கிளிநொச்சி மண்ணில் எங்களோட போராட்டம் காலை 10 மணிக்கு ஆரம்பமாகின்றது. அனைவரும் வாருங்கள். மக்களாகிய அனைவரும் வாருங்கள். உங்களோட பிள்ளைகள் இல்லையென்று இருக்க வேண்டாம். எங்களோட பிள்ளைகளும் உங்களோட பிள்ளைகள் தான். அவரை அப்படியாக நினைச்சு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் 2 கையை அடித்தா தான் சத்தம் கேட்கும். ஒரு கை உயர்த்தினா சத்தம் கேட்காது. அனைவரும் வாருங்கள் என்று உங்களுக்கு பேருந்து வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. தீவகத்திலும் பஸ் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தீவகத்தில் உள்ளாக்கள் அந்த பஸ்ஸில் நீங்கள் தொடர்பு கொண்டு வரலாம். யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பஸ் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த பஸ்ஸில் நீங்கள் நம்பர்களை கொடுத்து நீங்கள் பரிமாறி வரலாம். எங்கள் கைமஸ் பல்கலைக்கழக மாணவர்களிடத்திலும் பஸ் ஒழுங்கு செய்திருக்கு. அந்த இடத்திலும் இருந்து வரலாம். அனைவரும் தயங்காதீர்கள். எங்களுக்காக வாருங்கள். நீங்கள் உங்களோட பிள்ளைகள் தான் இல்லாட்டி எங்களுக்காக வாருங்கள். நாங்கள் இன்றைக்கு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறோம். 5 பேரை கொடுத்துட்டு கண்ணீர் சிந்துறோம். நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறையை ரத்து செய்யவும் புதிய அரசமைப்பை உருவாக்கவும் அரசாங்கம் ஆரம்பகட்ட நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை. புதிய யாப்பு உருவாக்கத்துக்கான எண்ணக்கரு பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டது இன்றளவில் வரும் அறிவிப்பாகவே காணப்படுகின்றது. இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார். புதிய அரசமைப்பு தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது மேற்கண்டவாறு அவர் குறைப்பட்டுள்ளார். புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி ஆட்சிக்கு வந்தவுடன் புதிய ஜாப்பை உருவாக்குவதாக தேசிய மக்கள் சக்தி நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து 1 வருடம் நிறைவடைந்துள்ளது. ஆனால் புதிய அரசமைப்பு உருவாக்கம் பற்றியோ அல்லது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமை நீக்கம் பற்றியோ பாராளுமன்றத்திலோ அல்லது பொது இடங்களிலோ எதுவும் குறிப்பிடவில்லை.
நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி பதவியின் மோகத்துக்கு அனுரவும் அடிவணிந்து விட்டார் என்றே தோன்றுகின்றது. அவர் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையை நீக்கத்தில் மௌனம் காக்கின்றார். புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், மாகாண சபை முறைமை பலப்படுத்த வேண்டும், புதிய ஜாப்பு உருவாக்கம் தொடர்பில் எண்ணக்கரு பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் என்று பிரதமர் பாராளுமன்றத்துக்கு அறிவித்தார். எவ்வித ஆரம்பகட்ட நடவடிக்கைகளும் எடுக்காத காரணத்தினால் 3 மாதங்களுக்கு பின்னரும் அதே கேள்வியை கேட்டேன். அதற்கும் எண்ணக்கரு பத்திரம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றே பதிலளித்துள்ளார். புதிய அரசமைப்பு உருவாக்கும் தொடர்பில் எண்ணக்கரு பத்திரம் சமர்ப்பிப்பது என்பது வரும் அறிவிப்பாகவே காணப்படுகின்றது. புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்குரிய ஆரம்பகட்ட எவ்வித நடவடிக்கைகளையும் அரசாங்கம் இதுவரையில் எடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண நகரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண நகர அபிவிருத்தி திட்டம் தயாரிப்பதற்கான பங்குதாரர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொள்வதற்கான பங்குதாரர் ஆலோசனை கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமையாற்றிய அரசாங்க அதிபர் கூறுகையில், நகர அபிவிருத்தி திட்டங்கள் தயாரிப்பதற்கான கலந்துரையாடல் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரின் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் ஆகியோரின் பங்கு பற்றுதலுடன் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுக்கிடையில் கடந்த ஆண்டு இறுதியில் நடத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் நானும் கலந்து கொண்டேன். இலங்கையில் 10 நகரங்களையும் அபிவிருத்தி செய்வதற்காக இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் இந்த திட்டத்துக்காக யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா நகரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கான நடைமுறைகள் தொடர்பில் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட துறை சார்ந்த திணைக்கள அதிகாரிகள், அரசியல் பிரதிநிதிகள், சமூக மட்ட பிரதிநிதிகள் ஆகியோருக்கு இந்த திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தி ஆலோசனைகளை பெற வேண்டிய தேவைப்பாட்டினை தெரிவித்திருந்தேன். இதன் அடிப்படையில் தொடர்புடைய பங்குதாரர்களின் கருத்துக்களை கேட்டறியும் நோக்கிலும் இந்த செயல் திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை முன்னுரிமை வழங்க வேண்டிய திட்டங்களை அடையாளம் கண்டு திறம்பட பயன்படுத்துவது தொடர்பிலும் ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபைகள் தேர்தல் தொடர்பில் இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கூடும் எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது என்று எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அதில் பாராளுமன்ற அமர்வு நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் அந்த வாரத்துக்குரிய குழுவுக்கு ஆளும் தரப்பில் இருந்து இன்னும் பரிந்துரைகள் முன்வைக்கப்படவில்லை என்று மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாகாண சபைகள் தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும், அதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி முரண்பாடற்ற தீர்வை எடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் இந்த ஆண்டு மாகாண சபைகள் தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றது. டித்வா புயல் தாக்கத்தின் பின்னர் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றார். அண்மையில் பாராளுமன்ற குழு கூட்டம் ஒன்றின் பின்னர் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சர் சந்தித்தார். அப்போது மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மாகாண சபைகள் தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய போது அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.